வணக்கம். நான் உங்கள் ஜெயச்சந்திரன். கற்க சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே ஒரு வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதாவது ஓவன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஷர்ட்னுடைய காஸ்டிங் எப்படி போடுறது அப்படின்னு நம்ம ஆரம்பிச்சிருந்தோம். வீடியோ 1 போட்டோம். இப்போ வீடியோ 2 அதை கன்க்ளூட் பண்ணுவோம். அந்த கன்க்ளூஷனில் லென்த் ஆஃப் தி ஃபேப்ரிக் எவ்வளோ வரும்னு முதல்ல கால்குலேட் பண்ணுவோம். தென் ஒன்லி வி கேன் கோ ஃபார் தி காஸ்டிங். போன வீடியோவில் அதாவது பாடியினுடைய லென்த்து, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, ஸ்லீவனுடைய லென்த்து நம்ம போட்டோம். இட் வாஸ் அரவுண்ட் 9.9 மீட்டர்ஸ் லென்த் வந்துச்சு 10 பீஸுக்கு. ஐம் ரைட்? அந்த வீடியோடைய கண்டினியூஷன் தான் இப்போ நம்ம பேச போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவில் ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மெம்பர் ஆகிக்குங்க. சப்போர்ட் தி சேனல். போகலாமா? சரி, இப்போ என்ன அப்படின்னா, என்ன பார்ட்ஸ் மீதி இருக்குது அப்படின்னா, பாடியினுடைய ஃப்ரண்ட் பேனல், பேக் பேனல், ஸ்லீவுக்கு நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் லென்த் ஆஃப் தி ஃபேப்ரிக் ரிக்வயர்டு இன் தி 58 இன்ச்சஸ் வித்தில் மொத்தமாக 9.9 மீட்டர்ஸ் வேணும்னு நம்ம ஏற்கனவே கால்குலேட் பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு வீடியோ பார்ட் 1லேயே. இப்போ செகண்ட் பார்ட்டில் என்ன போடுறோம் அப்படின்னா, இந்த மீதி இருக்கிற பார்ட் என்ன? யோக் இருக்குது, காலர் இருக்குது, பாக்கெட் இருக்குது. யோக், காலர் அண்டு பாக்கெட். இப்போ யோக்கினுடைய லென்த் வந்து பார்த்திங்கன்னா 48 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. 48 சென்டிமீட்டர் ஆன் எய்தர் சைடு 2 + 2 4 சென்டிமீட்டர் அலவன்ஸு. அப்போ அதனுடைய லென்த் வந்து 52 சென்டிமீட்டர். ஸோ அதனுடைய ஹைட் பார்த்திங்கன்னா 15 சென்டிமீட்டர். அதனுடைய ஹைட் வந்து 15 சென்டிமீட்டர். அந்த 15 சென்டிமீட்டருடைய 2 ஜாயிண்ட் இருக்கும். மேலே 1 அண்டு கீழே 1 ஜாயிண்ட் இருக்கும். அதனால் 2 4 சென்டிமீட்டர் அலவன்ஸ் கொடுத்துருக்கேன். 15 + 4 19 சென்டிமீட்டர். என்ன ஃபார்முலா இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம்? லென்த் இன்ட்டு வித் இன்ட்டு நம்பர் ஆஃப் பீசஸ் இன்ட்டு 10. நம்பர் ஆஃப் பீசஸ்ங்கிறது நம்பர் ஆஃப் பேனல்ஸை நான் மீன் பண்ணுறேன். இதே மாதிரி எத்தனை பேனல் வேணும் அப்படின்னு. அப்போது 52 சென்டிமீட்டர் லென்த்து, 19 சென்டிமீட்டர் வித்து, ஒரு பேனல் போதும். இன்ட்டு 10 நம்பர் ஆஃப் பீசஸுக்கு நம்ம கால்குலேட் பண்ணுறோம். வித் ஆஃப் தி ஃபேப்ரிக் நம்ம ஏற்கனவே முடிவு பண்ணியிருக்கோம் 52 இன்ச்சஸ்ன்ட்டு. 2.54 கன்வெர்ட்டிங் தி 52 இன்ச்சஸ் இன்ட்டு சென்டிமீட்டர். இந்த 100 வந்து மொத்தமாக சென்டிமீட்டரில் வந்து வரும். அது மீட்டராக வேணும் நமக்கு. ஃபேப்ரிக் இருக்க வேண்டியதில் வேணும், மீட்டரில் வேணும். அதனால 100 போட்டிருக்கேன். போட்டால் அதுக்கு மொத்தமாக 10 பீஸுக்கு எவ்வளோ வருது? 0.75 மீட்டர் இஸ் ரிக்வயர்டு இன் 52 இன்ச்சஸ் வித். ரைட்? அண்ட் தென் கம்ஸ் காலர். இப்போ காலரில் பார்த்திங்கன்னா 2 இருக்கும். அதாவது இந்த நமக்கு எக்ஸ்போஸராக தெரிகிறது ஒன்று, உள்ள ஸ்டாண்டுன்னு சொல்லுவோம், அது ஒன்று. இப்போ மொத்தமாக சேர்ந்து நமக்கு எவ்வளோ ஹைட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா மெஷர்மெண்ட்டில் காலனுடைய ஹைட் வந்து 7 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேயா? காலனுடைய ஹைட் வந்து 7 சென்டிமீட்டர் இருக்குது. அதாவது 4 சென்டிமீட்டர் மேலேயும் 3 சென்டிமீட்டர் உள்ள 7 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அந்த 7 சென்டிமீட்டருக்கு நீளம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? லென்த் ஆஃப் தி காலர் வந்து 44 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. 44 + 4, 44 + 4, அதாவது 2 எட்ஜிலையும் நம்ம ஜாயினிங் அலவன்ஸ் கொடுத்துருக்கோம். அப்போ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு? 2 பீஸ் தான் ஜாயின் பண்ணுவோம். உள்ளே ஒரு பீஸ் இருக்கும், உள்ளே வந்து லைனிங் ஃபேப்ரிக் வச்சுருப்பாங்க, வெளியே ஒரு பீஸ் இருக்கும். அப்போ காலருக்கு 2 பீஸ் இருக்கு, 2 பீஸஸ் ஆர் ரிக்வயர்டு. அதே மாதிரி இந்த டோட்டல் வித்தை நான் எடுத்துட்டேன், தனித்தனியாக எடுக்கலை. 7 சென்டிமீட்டர் மொத்த அகலம் வந்து மேலே வந்து 4, உள்ளே வந்து 3, 7. அந்த 7ஓட சேர்த்து நான் அலவன்ஸ் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கேன். இங்கே ஜாயினிங் பண்ணணும். அதனால் நான் அலவன்ஸ் வந்து 16 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கேன். 8 சென்டிமீட்டர். ஏன்னா மேலே ஜாயினிங் 1, சென்டரில் ஒரு ஜாயிண்ட்டு, கீழே ஜாயினிங் 1. சரியா? அப்போ 2 + 2 4, 4 2 6 2 8 சென்டிமீட்டர் வேணும். 8 சென்டிமீட்டர், 7 + 8 15 சென்டிமீட்டர் வரணும். 1 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். காலருக்கு எப்போவுமே கொஞ்சம் வேஸ்டேஜாக 16 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கேன். இன்ட்டு 2. இதே மாதிரி எத்தனை பேனல்ஸ் வேணும்? 2 வேணும். காலருக்கு உள்ளே வந்து லைனிங் கிளாத் கொடுத்துருப்போம். இன்சைடில் ஒரு ஃபேப்ரிக்கும் பின்னாடி ஒரு ஃபேப்ரிக் இருக்கும் இந்த ஷேப்பில். ஓகேயா? அப்போ எத்தனை பீஸ் வேணும்? 2 பீஸ் வேணும். அப்போது 48 × 16 × 2 × 10. வித் ஆஃப் தி ஃபேப்ரிக் எல்லாமே 52 தான். இன்ட்டு 2.4 / 100 போட்டால் 1.17 மீட்டர் வருது. காலர் ரிக்குவயர்மெண்ட் ஃபார் 10 பீசஸ். நம்ம போடுறது எல்லாமே 10 பீசஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் கம்ஸ் பாக்கெட்.
பாக்கெட்டினுடைய மெஷர்மெண்ட் வந்து 12 சென்டிமீட்டர். இதனுடைய அகலம் வந்து 12 சென்டிமீட்டர், இதனுடைய உயரம் வந்து 15 சென்டிமீட்டர். அதை ஃபினிஷ் பண்ண அதுக்கு அலவன்ஸ் வந்து 12க்கு 16 போட்டிருக்கேன். 12க்கு எப்படி 16? உள்ளே மடித்து அடிக்கணும், இந்த பக்கம் மடித்து அடிக்கணும், 2 சென்டிமீட்டர். அப்போது 12 + 2 + 2 16 சென்டிமீட்டர். ஓகேயா? 19க்கு எப்படி நான் வந்து பார்த்திங்கன்னா 15க்கு எப்படி 19 போட்டேன்? கீழே 2 சென்டிமீட்டர், மேலே ஹெம்மிங் பண்ணியிருப்போம் ஒரு 2 சென்டிமீட்டர் மடித்து அடிச்சிருப்போம், அதுக்கு ஒரு 2 சென்டிமீட்டர். அப்போ 4. அப்போ 15 + 4 19. 19 × 16 இன்ட்டு ஒரு பீஸ் போதும் இதே மாதிரி இன்ட்டு 10 10 பீஸுக்கு 10 டிவைடட் பை 52 இன்ச்சஸ் வித்து, அது 2.54 இன்ச்சஸில் கன்வெர்ட் பண்ண சென்டிமீட்டரில் இன்ட்டு 100 போடுறது எதுக்குன்னா டு கெட் தி ரிக்வயர்டு லென்த் ஆஃப் தி பீஸ் இன் மீட்டர் வர்றதுக்காண்டி கீழே என்ன பண்ணுறேன், எல்லாத்துலேயுமே 100 போட்டிருக்கேன். அப்போ எவ்வளோ வருது? 0.23 மீட்டர் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் 10 பீசஸ் அதாவது பாக்கெட்டுக்கு மட்டும். இப்போ இந்த 3 கால்குலேட் பண்ண பிறகு போன வீடியோவில் பாடியினுடைய ஃப்ரண்ட் பேனல், பாடியினுடைய பேக் பேனல், ஸ்லீவு இதுக்கு கால்குலேட் பண்ணி எவ்வளோ அரைவ் பண்ணியிருந்தோம்? 9.9 மீட்டர்ஸ்னு அரைவ் பண்ணியிருந்தோம். போன வீடியோ ஓப்பன் பண்ணி பாருங்கள், அதில் மொத்த லென்த் வந்து 9.9 மீட்டர்ஸ்னு முடிச்சிருப்போம். இப்போ அதையும் சேர்த்தா நமக்கு எவ்வளோ வருது டோட்டல் போட்டால்? 12.03 மீட்டர்ஸ். சரி, வி கேன் சே 0.3 விட்டாலும் 12 மீட்டர்னு வச்சுக்கலாம். 12 மீட்டர் 52 இன்ச்சஸ் அகலத்தில் எனக்கு லென்த் ஆஃப் தி பீஸ், லென்த் ஆஃப் தி ஃபேப்ரிக் 12 மீட்டர் இருந்தால் நான் எத்தனை பீஸ் தைக்கலாம்? 10 பீஸ் தைக்கலாம். எத்தனை பீஸ் தைக்கலாம்? 10 பீஸ் தைக்கலாம். அப்போ ஒரு பீஸுக்கான ஃபேப்ரிக் ரிக்குயர்மெண்ட் எவ்வளவு? 12/10 போட்டிங்கன்னா 1.2 மீட்டர்ஸ். 12/10 போட்டிங்கன்னா 1.2 மீட்டர்ஸ் லென்த் ஆஃப் ஃபேப்ரிக். அதனுடைய விட்த் வந்து 52 இன்ச்சு. ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை சேர்த்து எப்போவுமே பேசணும். 52 இன்ச்சில் போட்டதுனால தான் 1.2. ஒருவேளை இது 44 இன்ச்சில் போட்டால் இதனுடைய லென்த் அதிகமாகும். நம்ம 52 இன்ச்சு ஃபேப்ரிக்கில் பிளான் பண்ணியிருக்கோம், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓவனில் அது ரொம்ப முக்கியம். விட்த் ஆஃப் தி ஃபேப்ரிக்கை பேசி தான் அதனுடைய லென்த் எவ்வளோன்னு சொல்லணும், வெறுமனே லென்த் மட்டும் சொல்ல முடியாது. ஓகேங்களா? அப்போது வி ஹவ் கன்க்ளூடட் ஃபஸ்ட் ஸ்டெப்பு, அதாவது லென்த் ஆஃப் தி ஃபேப்ரிக் ரிக்வயர்டு ஃபார் 1 பீஸ். இந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு ஷர்ட்டுக்கு எவ்வளவு ஃபேப்ரிக் வேணும்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போது இந்த ஷர்ட்டை காட்டனில் தைக்கிறீங்களா, பாலிஸ்டர் தைக்கிறீங்களா, என்ன ஜிஎஸ்எம்மில் தைக்கிறீங்க, அதை வச்சு 1 மீட்டருக்கு ரேட்டை நீங்கள் ஃபேப்ரிக் காஸ்டிங் போடணும். ஓகேங்களா? அந்த ஃபேப்ரிக் காஸ்டிங் போட்ட பிறகு அதுக்கான அசசரிஸ், பட்டன், ஸ்விவிங் த்ரெட்டு, லேபிள், டேகு, பேக்கிங் மெட்டீரியல்ஸ், இது தனியாக போடணும், அதாவது அசசரிஸ். அண்ட் தென் கம்ஸ் தட் CMT, கட்டிங், மேக்கிங், ட்ரிம்மிங் அண்ட் பேக்கிங். கட், மேக், ட்ரிம் வித் பேக்கிங். அந்த CMT காஸ்ட் எவ்வளவு? இன் அடிஷன் டு தட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ், ப்ரொடக்ஷன் லாஸ். அதுக்கு அடுத்து உங்களுக்கு ஃபார்வேர்டிங் எக்ஸ்பென்ஸ், அதாவது ஒரு லோக்கலில் நீங்கள் மார்க்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான லீட் சார்ஜஸ் எல்லாம் அதில் ஆட் ஆகும். ஓகேயா? இதெல்லாம் சேர்த்து ஒரு பீஸுக்கு எவ்வளோ வருதுன்னு போடுறது தான் காஸ்டிங். ஆனால் மெயின் வந்து டெக்னிக்கலாக இதுதான். அடுத்த ஸ்டேஜ் வந்து ரேட் வச்சு நமக்கு மாறும், ஃபேப்ரிக் வச்சு மாறும். நம்ம அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ஜெயச்சந்திரன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச்.